வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 32ல் இருக்கக்கூடிய கற்கண்டு பகுதி தான் பார்க்க போறோம். என்னது கற்கண்டு பகுதி? பெயர்ச்சொல், வினைச்சொல், மூவிட பெயர்கள், அதை பற்றி தான் பார்க்க போறோம். பெயர்ச்சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போறோம். பெயர்ச்சொல்னா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். அதாவது ஒருத்தரோட பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல். இப்போ கண்ணன், அழகன், அந்த மாதிரி அறிவுமதி, சாந்தி, இந்த மாதிரி பேரை குறிக்கக்கூடிய சொல் தான் ஒருத்தரோட பேர். ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன், இதெல்லாமே என்னது பெயர்ச்சொல். வினை சொல்னா என்னன்னா நம்ம செய்யற செயல். இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஓடுறோம், தூங்குறோம், எழுதுறோம், பாடுறோம், இதெல்லாமே என்னது வினை. அந்த வினையை குறிக்கக்கூடியதான் என்னது வினைச்சொல். மாணவர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. பேச்சொல்னா பேரை குறிக்கும், வினைனா என்னன்னா செயல். வினைனா என்னது நம்ம ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய செயல் தான் வந்து என்னது வினை. ஒரு செயலை குறிக்கும் சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அது நம்ம தூங்குறதுலேருந்து நம்ம படிக்கிறது, எழுதுறது, வேற என்னது நம்ம வரைகிறது, இது எல்லாமே வந்து வினைச்சொல்ல தான் வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓடினான், விழுந்தது, எழுதினாள், இது எல்லாமே வந்து வினைச்சொல். பாருங்க, ராமன் பாடம் படித்தான். இத்தொடர்ல ராமன்றது பெயர்ச்சொல், படித்தான் பாடம், ராமன் பாடம்ன்றது பெயர்ச்சொற்கள், படித்தான்றது வினைச்சொல். என்னது படித்தான்றது வினைச்சொல். அதுக்கப்புறம் பாருங்க, மாடு புல் மேய்ந்தது. மாடு புல் இது ரெண்டுமே வந்து என்னது பெயர்ச்சொற்கள் வரும். மேய்ந்தது இதுதான் வினைச்சொல். மேய்ந்தது இதுதான் வினைச்சொல். புரியுதுங்களா? மாடு புல் இது வந்து பெயர்ச்சொல்ல வரும், மேய்ந்தது வந்து எதுல வரும், வினைச்சொல்ல வரும். அடுத்து மூவிட பெயர்கள். 3 இடங்களுக்கு என்னென்ன இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. என்னென்னது தன்மை, முன்னிலை, படர்க்கை. அந்த 3 இடங்களை பற்றி தான் இதில் நாம பார்க்க போகிறோம். தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, நான் பாடுகிறேன், நாங்கள் விளையாடுகிறோம், நாம் நாடகம் நடிக்கலாமா. இங்கே பாருங்க, நான், நாங்கள், நாம், இந்த மாதிரி 3 இருக்கு. இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் பேசுபவர் தன்னை குறிக்க பயன்படுத்தும் சொற்கள். நான் பாடுகிறேன், நான் எழுதுகிறேன், நான் பேசுகிறேன், நான் சமைக்கிறேன், அந்த மாதிரி நான் அப்படின்றது இதெல்லாமே வந்து தன்னை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அந்த மாதிரி பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். சரிங்களா? 3 இடம் சொன்னேன். அதுல முதல்ல வர்றது தன்மை. தன்மைன்னு என்னன்னா தன்னை குறிக்கக்கூடிய சொற்கள். அந்த சொல்ல தானும் இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது தன்மைன்னு வரும். என்னென்னலாம் வரணும் தன்மையில? நீ எங்கே செல்கிறாய், அடுத்தது பாருங்க, இது வந்து முன்னிலையில வரும். நீ நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரை பத்தி பேசுறதா வந்து முன்னிலையில வரும். நீ எங்கே செல்கிறாய், நீ அழகாக வரைகிறாய், நீ என்னுடன் விளையாட வருவாயா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். இதுல பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி வருது. இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் முன்னிருந்து கேட்பவரை குறிக்கின்றன. முன்னாடி இருக்கவருக்கு பத்தி நீ என் கூட விளையாட வரையா, நீ சாப்பிட வரையா, நீ அந்த மாதிரி நீ அழகாக இருக்கிறாய், நீ எங்கிருந்து வர்ற, நீ எப்போ போவ, அந்த மாதிரி நீன்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா. நம்ம முன்னாடி இருக்க ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், அதுக்கு பேர் தான் முன்னிலை. புரிஞ்சுங்களா? தன்மைனா தன்னை பத்தி பேசுறது, தன்னை குறிக்கும். நம்ம பேசுறதுல தன்னை குறிக்கினா தன்மை. முன்னிலைனா முன்னாடி இருக்க ஒருத்தரை பத்தி பேசுறதா வந்து முன்னிலை. முன்னால் இருந்து கேட்பவரை யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை குறிப்பது முன்னிலை எனப்படும். சரி, நம்ம முன்னாடி இருக்கிறத முன்னால் இருந்து கேட்பவரை யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதுனா சொல்வது முன்னிலை எனப்படும். சரிங்களா? நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரை நேரடியாக அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பேர் தான் என்னது முன்னிலை. என்னது நேரடியாக பேசுவதுக்கு பேருக்கு தான் முன்னிலை. அடுத்து பாருங்க, இவன், அவன், என் நண்பன். இவன் என் நண்பன், அவன் என் நண்பன், இவள் என் தோழி, அவள் என் தோழி, இது ஓடுகிறது, அது ஓடுகிறது, இவர் ஓடுகிறார், அவர் ஓடுகிறார், இவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், இவை பறக்கின்றன, அவை பறக்கின்றன. இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் பேசுபவர், கேட்பவர் அன்றி மற்றவர்களை குறிக்கின்றன. இது படர்க்கை எனப்படும். சரிங்களா? அதாவது நீ இல்லாம நானும் இல்லாம இப்ப முன்னாடி இருக்கவங்கள நீன்னு சொல்லி பேசுவோம், நம்மளை பத்தி பேசுறோம் நான்னு பேசுவோம். இப்ப நீயும் இல்லாம நானும் இல்லாம இன்னொருத்தர் பத்தி அவன் ஓடுறான் பாரு, அவன் அங்க ஓடுறான், அவன் அங்க வந்து வர்றான், இந்த மாதிரி வேற ஒருத்தரை பத்தி பேசுறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வேறொருவரை பத்தி பேசுவார்களே, அதுக்கு பேர் தான் என்னது
முன்னிலை. என்னது? முன்னிலை. பொதுவாக வந்து தன்மைக்கு வந்து நான், நாம், நாங்கள், இந்த நான் ஆரம்பிக்கிறது தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். தன்மைக்கு என்ன பயன்படுத்துவோம்? நான், நாம், நாங்கள் தான் பயன்படுத்துவோம். முன்னிலைக்கு நீ, நீங்கள் பயன்படுத்துவோம். என்ன பயன்படுத்துவோம்? முன்னிலைக்கு நீ, நீங்கள் பயன்படுத்துவோம். இங்க இருக்கக்கூடிய அந்த அவன், இவன், அவள், இவள், அது, இது, அவை, இவை, இவர்கள், அவர்கள், இதெல்லாம் வந்து எதுல அவர், இவர், இதெல்லாம் வந்து அ, இ, இந்த இதெல்லாம் வரதை எது பயன்படுத்துவோம்னா படற்கையில பயன்படுத்துவோம். சொல்லுங்க, எதுல பயன்படுத்துவோம்? படற்கையில பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் பேசுபவர், கேட்பவர் அல்லது மற்றவர்களை குறிக்கின்றன. இது படற்கை எனப்படும். இங்க பாருங்க, தன்மையில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு ஒரு கட்டத்துல கொடுத்துருக்காங்க. தன்மையில நான், நாம், நாங்கள். நான்னா அதுல நாம இருப்போம். நாம்னாலும் நம்ம போலாமா, அதுல நாமளும் இன்க்ளூட் ஆகும். நாங்கள், நாங்க போறோம், அதுல நாமளும் அதுல இன்க்ளூட் ஆகும். முன்னிலைன்னா நீ, நீங்கள், நீவீர். நீ, நீங்கள், நீவீர் தான் முன்னாடி இருக்கிறத பத்தி பேசுறது. படற்கைனா நம்மளையும் இல்லாம நம்ம முன்னாடி இருக்கவங்களையும் பத்தி பேசாம இன்னொருத்தரை பத்தி பேசுறதா வந்து படற்கையில் வரும். அதுல என்னென்ன வருதுன்னா அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவர், இவர்கள், இது, இவை, இதெல்லாம் தான் என்னது? படற்கை. இதெல்லாம் தான் எதுல வரும்? படற்கையில வரும். புரிஞ்சுதுங்களா? தன்மைனா தன்னை பத்தி பேசுறது. அதுல தானும் பேசும்போது தன்னை பத்தி பேசுறதா வந்து தன்மையில வரும். முன்னிலைன்னா நம்ம முன்னாடி இருக்க ஒரு நபரை பத்தி பேசுறது. முன்னாடி இருக்க ஒரு நேரடியாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போ, நீ எழுதிட்டியா, நீ பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டியா, அந்த மாதிரி முன்னாடி இருக்க ஒருத்தரை பத்தி நேரடியாக கேட்பதுக்கு பேர் தான் முன்னிலைன்னு சொல்லுவோம். 3 இடப்பெயர்கள்ல தன்மை, முன்னிலை, படற்கையில தன்மைனா தன்னை பத்தி பேசுறது. முன்னிலை நம்ம முன்னாடி பக்கத்துல இருக்க ஒருத்தரை பத்தி நேரடியாக பேசுவதுக்கு பேர் தான் முன்னிலை. படற்கைன்னு என்னன்னா முன்னால் இருப்பவரும் இல்லாம யாரையோ ஒருத்தரை பத்தி பேசுது. யாரையோ ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் என்னது? படற்கை. பொதுவா தன்மைக்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்துவோம்? நான், நாம், நாங்கள்னு சொல்லிட்டு வரும். முன்னிலைக்கு என்ன வரும்னா நீ, நீங்கள், நீவிர்ன்ட்டு வரும். படற்கைக்கு அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, ஆண் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவன், இவள், இவர், இவர்கள், இது, இவை, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து படற்கையில வரும். சரிங்களா? பெயர்ச்சொல்னா என்ன? இப்ப இந்த வீடியோவில் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? பெயர்ச்சொல் கத்துக்கிட்டோம், வினைச்சொல் கற்றுக்கிட்டோம். பெயர்ச்சொல்னா ஒரு பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். வினைனா என்னது? செய்கின்ற செயலை குறிப்பதுக்கு பேரு வினைச்சொல். அப்போ 3 இடப்பெயர்கள் என்னன்னா தன்மை, முன்னிலை, படற்கை. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.